ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளையும் நாட்டின மாடுகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துங்கள். தமிழர்களுடைய ஏறு தழுவுதல் என்பது தொல்பழங்காலத்திலிருந்து வருகிற ஒரு பண்பாடு. சிந்துவெளி நாகரிகத்தில் தமிழர்கள் இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஜல்லிக்கட்டு காளைகள் என்கிற அன்றைய ஏறுகளை மிகப்பெரிய அளவில் வளர்த்தார்கள், வழிபட்டார்கள். இன்றைக்கும் ஹரப்பா மொஹஞ்சதாரோ பகுதியில் கிடைத்திருக்கக்கூடிய நாகரிகம் தமிழர் நாகரிகம் என சொல்லுவதற்கு காரணமாக இருப்பது அங்கு இருக்கிற இந்த காளை வழிபாடு தான். இன்னும் கூட சுமேரியர்களிடமும் கிரேக்கர்களிடமும் ஏன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினரிடமும் இந்த காளை வழிபாடு என்பது மிக இன்றியமையாததாக கருதப்படுகிறது. கல்வெட்டு ரீதியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 16ஆம் நூற்றாண்டு பேர் தான் நமக்கு கிடைக்குது. சேலத்தில் வந்து ஒரு அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு நடுகள் இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. அப்போ நம்ம துறையூரில் வந்து நாகலாபுரம் அங்கே கிடச்சிருக்கு, திருவண்ணாமலையில் கிடச்சிருக்கு, மதுரையில் வந்து சில நாட்டார் தெய்வம் வழிபாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு தொடர்பான நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. அப்புறம் பாறை ஓவியங்கள்னு பார்த்தீங்கன்னா அதோட வயது வந்து குறைந்தது ஒரு 4000 வருடங்கள் பழமைன்னு சொல்கிறாங்க. நம்ம நீலகிரி மாவட்டம் கருக்கியூர் அப்படின்ற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கூட்டில் வந்து ஒரு வீரனை வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரி சில ஓவியங்கள் கிடச்சிருக்கு. தமிழர்களை பொறுத்தவரை எனப்படுகிற பசுமாட்டை வணங்கியவர்கள் இல்லை, அது ஆரியர்களுடைய பண்பாடு. காளையை வழிபடுவதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. ஆரியர் வழிபாட்டுக்கும் தமிழர்களுடைய வழிபாட்டுக்குமான பெருத்த வேறுபாடு, இவர்கள் காளையை வழிபட்டவர்கள். இந்த மரபிலே தான் நாம் பார்க்கிறோம் எப்படி முல்லை நிலம் தமிழகம் எங்கும் இருந்த காலத்துல எல்லா நிலங்களிலுமே இந்த வழிபாடு இருந்து, குறிப்பாக சோழ மண்டலம் பட்டினப்பாறை காலத்துக்கு முன்னால் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு முல்லை நிலமாகத்தான் இருந்தது. இந்த சோழ மண்டலத்தில் நிறைய நடுகர்கள் எனப்படுகிற ஹீரோயிக் ஸ்டோன் காளை கோட்பட்டான் என்று சொல்லி இந்த காளையினால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டவருடைய வீரர்களுக்கு நிறைய நடுகர்கள் இருக்கின்றன. அவரை எல்லாம் பார்க்க முடியும். கல்வெட்டுகள் இது சார்ந்த செய்திகளை நம்ம படிக்கிறோம். சாறு எனப்படுகிற விழாக்கள் எடுக்கப்பட்டன. அந்த விழாக்களில் எப்படி இந்த காளை மாடுகளுடைய முக்கியத்துவம் இருந்தது இன்னும் கூட நாம் நுட்பமாக பார்க்கிறோம். முல்லை நில ஆயர் குலத்து தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் நடக்கும் போதே அந்த மாட்டினுடைய கொம்பை கொண்டு வந்து வைத்து மணல் பரப்பி கொம்பை சத்தியமாக செய்துதான் இவர்கள் திருமணமே செய்து கொள்வார்கள். பண்பாடு, பாரம்பரியம், அடையாளம். ஜல்லிக்கட்டு என்ற பெயர் சொல் கிபி 16ஆம் நூற்றாண்டு நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் உருவானது. ஜல்லிக்கட்டில் 3 வடிவங்கள் உள்ளன. வாடி விரட்டு, மஞ்சு விரட்டு, வடமஞ்சு விரட்டு. சில மாடுகள் வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிங்காக இருக்கும், நல்ல ஒரு வாட்சட்டமாக இருக்கும். சில மாடுகள் ரொம்ப குட்டை இனங்களாக இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 மாட்டு இடங்கள் வந்து நம்ம ஊரில் இருந்தது. நிறைய நாட்டு இடங்கள் வந்து நம்ம இழந்துட்டோம். இப்போ நம்ம ஆதார் கார்டு மாதிரி தான். இப்போ நம்ம ஒன் இந்தியா, ஒன் நேஷன் மாதிரி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அந்தந்த ரீஜனுக்கு ஒரு கண்டிப்பாக மாட்டினங்கள் இருக்கும், பூர்வீகமாக இருக்கும். அதை வந்து அந்தந்த இடத்துல தான் வளர விடணும். இப்போ நம்ம ஊரில் இருக்க கிர் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிறது, அதை கொண்டு வந்து நம்ம இங்கே விடுறோம். இப்போ இங்கே விட்டோம்னா அதோட ஜீன்லேயும் மாற்றம் அடையும். இப்போ அந்த மாடுகள் வரவுனால நம்ம ஊரில் நமக்குன்னே உள்ள நேட்டிவிட்டியான சில மாடுகள்லாம் வந்து நிறைய அழிஞ்சு போச்சு. இதுவரை தமிழ்நாட்டில் 4 மாட்டின மாடுகள் மட்டுமே தேசிய அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீதியுள்ள நாட்டு மாடுகளின் நிலைகள் என்னவாயிற்று? ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் நாட்டின மாடுகள் பெரும்பாலும் 2 வகையினரால் பாதுகாக்கப்படுகிறது. 1. கீதாரிகள். 2. கட்டுத்தரையில் வளர்ப்பவர்கள். யார் இந்த கீதாரிகள்?
எப்படி வந்து தமிழ் நிலத்தில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்கிறோமோ, அதில் குறிஞ்சி நிலத்தில் வந்து வேட்டை சமூகமாக இருந்த நாம் பிற்காலங்களில் மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் அதை பழக்கப்படுத்தி மேய்ச்சல் சமூகமாக உருவாகுது. அந்த மேய்ச்சலின் மூலமாக அடுத்து விவசாயம் உற்பத்தி உருவாக்கம் தொடங்குகிறது. இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய நிலத்தையும் நமது மக்களினுடைய இந்த பணிகளையும் பகுத்து ஆராய்ந்து சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டதை எல்லாரும் அறிவோம். அந்த வகையில் இது முல்லை நிலத்தில் தொடங்கப்பட்ட இந்த தொழில் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த தொழில் தனித்துவம் மாறாமல் இயங்கி வருவது ஒரு மிக முக்கியமான சிறப்பு. ஆனால் எண்ணிக்கைகள் வந்து மிக குறைவாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 10 லட்சமாக இருந்த மாடுகளினுடைய எண்ணிக்கை இன்றைக்கி வந்து 90,000ஆக மாறி இருக்குது. இவர்களுடைய வாழ்வியல் எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இவர்கள் வந்து கூட்டமாக மந்தையாக வளர்க்கக்கூடிய முறையில் தான் இவங்க வளர்க்குறாங்க. மேய்ச்சலில் வந்து 3 வகையான உயிரினங்கள் வளர்க்கப்படுது. ஒன்று வந்து கிடை மாடுகள் அல்லது மலை மாடுகள், மலைப்பகுதிகளில் வளர்க்குற மாடுகளை மலை மாடுகள் என்ற குறியீடு வகைப்படுத்தப்படுகிறது. கிடைமாடு மலைமாடு எல்லாம் ஒரே மாதிரியான தொழில்முறையை பின்பற்றக்கூடிய மாடுகள் தான் அது. அது மாதிரி செம்மறி ஆடுகளும் மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய ஆடுகள் தான். அது மாதிரி எருமை மாடுகள், அதுவும் மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய. இந்த 3 தான் வந்து சங்க காலத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் தொடர்ச்சியாக மேய்ச்சலில் தொடர்ச்சியாக இந்த 3 வகையான உயிரினங்கள் தான் நம்ம தென்பகுதிகளில் வளர்க்கப்பட்டு வருகிறத நாம் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாம். நம்ம தமிழகம் முழுவதும் வனப்பகுதிக்குள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுமதிக்க கூடாது என்று வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்னைக்கு நாட்டு மாடு அழிச்சிட்டேன்னா ஜல்லிக்கட்டை இல்லை, ஜல்லிக்கட்டை நடத்தா இருந்தானே நீ வந்து போராடுற. இப்போ நாட்டு மாடு அழிச்சிட்டேன்னா வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் இந்த தீர்ப்பினை நான் பார்க்கின்றேன். ஆனா அதே போல மேய்ச்சல் நிலம் எது என்று இங்கே தெளிவாக வரையறுக்கப்பட்டு வைக்கிறதா என்பது தெரியவில்லை. ஏன்னா எது மேய்ச்சல் நிலம் என்பது தெரியாமல் தான் இவ்வளவு காலமும் அங்கே மேய்ச்சல் நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. இந்த மேய்ச்சலினால் வந்து உங்களுக்கு அங்கே கால்நடைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய காட்டு உயிர்களுக்கு ஆபத்து என்பது ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றால், இந்த மேய்ச்சலினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ற ஆய்வும் நடைபெற்றதா என்பது இல்லை. 2வது வந்து ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மேய்ச்சல் நில பகுதிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. இது அந்தந்த மைக்ரோ கிளைமேட் என்று சொல்ற அந்த நுண் காலநிலை தான் அதை தீர்மானிக்க முடியும். அப்படி அப்போ தீர்மானிப்பதற்கு எதையாவது நம்மள வந்து இல்லை இது ஆய்வுகள் விஞ்ஞான ஆய்வுகள் இருக்கான்னு கேட்டா அப்படி எதுவும் இருப்பதாகவும் நமக்கு தெரியவில்லை. அந்த வகையில மிக நீண்ட காலமாக பாரம்பரியமாக இந்த தொழில் எந்தெந்த பகுதிகளில் நடைபெற்று வந்து வைக்கிறது என்ற ஆய்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஆய்வினால் என்ன வகையான இது இருக்கு, மேய்ச்சல் வந்து தொடர்ந்து தலைமுறைகளாக நடத்தி வந்தவர்களால் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு 2 விதங்களில் நாம் தீர்மானிக்க முடியும். ஒன்று அறிவியல் ஆய்வு முறை, 2வது அந்த வன உரிமை சட்டம் பழங்குடிகளுக்கு கொடுத்துள்ள அதிகாரம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை சில பகுதிகளில் பழங்குடிகளே மேய்ச்சல் பொருளாதாரத்தை கையில வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து இந்த மேய்ச்சல் பொருளாதாரத்தை கையில வச்சிருக்க அந்த பழங்குடிகள் இதுக்கு தடை விதிக்கப்பட்டோம்னு சொன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? மாடு மேய்ச்சி நம்ம கஞ்சி வச்சுக்கிருக்கோம், அப்புறம் போய் அங்க போய் நம்ம காசு கேட்டாலும் நம்ம இடத்த போட்டு கொடுக்கறது. அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் மேய்ச்சல் நிலம் மட்டும்தான் காட்டின் பரப்பை சுருக்குகிறதா ஒரு கேள்வி. அங்கு இருக்கக்கூடிய ஒரு பல சுற்றுலா விடுதிகள், அங்கு இருக்கக்கூடிய பல காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாமியார்களின் மடங்கள், இன்னும் சொல்ல போனால் அங்கு இருக்கக்கூடிய தேயிலை எஸ்டேட்டுகள், இன்னும் மெதுவாக பேச போனோம்னா இப்படி பல விஷயங்கள் வளர்ச்சியின் காரணமாக அங்கு இருக்கு. நாம் அதை எதிலுமே கை வைக்காமல் சமூகத்தில் மிகவும் அடித்தளத்தில் உள்ள ஒரு மக்கள் மீது மட்டும் கை வைப்பது என்பது அந்த நோக்கத்தை சந்தேகிக்க வைக்கிறது. ஆனால் இந்த பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த துளி அளவு அக்கறை கூட இருந்துட்டாலும் அது வாயரசமா தண்ணி இப்ப தண்ணி பற்றாக்குறனால தான் நாங்கள் ஒரு தோட்டத்துல தான் விட்டுக்கிட்டு இருக்கோம், சம்சார தோட்டத்துல தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்த்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பாவம், அந்த மாட்டை காப்பாற்றுறது கடைசி. நம்முடைய அரசியல் கட்சிகளிலோ அல்லது பொதுவாக வளர்ச்சி சார்ந்த செயல்பாட்டாளர்களும் இல்லை. பேர் லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட் தர்றேன், இந்த லிஸ்ட் கையில இருக்கு என்கிட்ட.
கண்டமனூர் ஜமீன் போட்ட லிஸ்ட் கையில் இருக்கு. 2500 ஓட்டு போட்ட பட்டா கார்டு, பட்டா A to Z இருக்காடு என் கையில் வச்சிருக்கேன். அதாவது சார், நாங்கள் பிறந்தனைக்கு பிடிச்சி இந்த மாட்டை தான் மேய்க்கிறோம். கம்மாகளில் மேய்க்கிறதுலேயும் தண்ணி கூடக்கூடாதுன்னு சண்டைக்கு வர்றாங்க. இடத்துகளில் மேய்க்கிற போது சில ஊரில் வந்து பாவம் ஆயிலாசி மேய்ட்டு விட்டுறாங்க. சில ஊரில் மேய்க்கக்கூடாதாண்டு இப்போ வலுக்கட்டுவாங்க, அடிப்பாங்க, விரட்டி விடுவாங்க. எல்லாத்தையும் சமாளித்து தான் இதில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை மாடை வச்சு எத்தனையோ மக்கள் வாழ்வாதாரமாக வாழ்ந்து வராங்க. நான் கேட்டரிங் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு 2 வருஷம் வேலை பார்த்துக்கிருந்தேன். அங்கேயும் வேலை இல்லை, இங்கே வந்தேன். சரி, நம்ம மாடு தான் நான் மேய்க்கலாம்னு வந்தால் இப்போ இங்கேயும் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து மலைக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 4ஆம் தேதி தீர்ப்பு போட்டுருக்காங்க. அதனை வாசி மாடு மலைக்குள்ளே போக விடாமல் அந்த வயக்காட்டில் வச்சு மேய்ச்சிக்கிருக்கோம். எங்களுக்கு மலைக்குள்ளே விடலைன்னா வேறு வழியே இல்லை. வேலை இல்லாத வாசி இப்போ மாடு மேய்ச்சிக்கிருக்கு. இல்லை ஒன்று வேலை ஓட்டு கொடுங்க, இல்லைன்னா மாடு மேய்க்க மலையில் விடுங்க. 2ல் எதனால ஒன்று செய்யுங்க. காவா சிறந்தா இருக்குது இன்னைக்கு. மாடு மேய்க்க சரியான சிரமம். பூரா வாங்குறாங்க, பிளாட்டை போட்டுறாங்க, கம்பி கட்டை போட்டுறாங்க. மாலுக்கு மாலு பார்த்து விம்னத்தி அந்த பாத்துக்குள்ளே నాకు இந்த மாத்தல மாபாத்தி எடுத்துட்டேன். மால் பாவமிட்டு மாத்தல எடுத்துட்டு மாப்பட்டு பார்த்து விம்னத்தி எனக்கு இந்த மாபாக்கு இப்போ மாலுக்கு தெல்பு எனக்கு இந்த மாலுக்கு பாவம். மலையில் கிடக்கிற அந்த நெத்தை மேயுது, கீழே கிடக்கிற அந்த ஒரு இதை ஒரு நெத்து, ஒரு மரத்தினுடைய காஞ்ச நெத்தை மேயுது. அதை சாப்பிட்டு அதை செரித்து போடும்போது ஒரு சைக்கிளிங் காஞ்சதை இது சாப்பிட்டுட்டு இது போடுற சாணத்திலிருந்து பலபடிக்கு அந்த மரங்கள் வளர ஆரம்பித்தோம். இந்த மாட்டுக்காரங்க உள்ளே போய் தீ வச்சிடறாங்க. அதனால தான் இப்போ இந்த 2 வருஷம் மாடே உள்ளே போல இந்த 71 இடத்துல எப்படி தீ பிடிக்குது. கால்நடைகளை பாதுகாக்கிற வேலையை ஈடுபடுற அந்த சமூகத்தை பாதுகாக்கிற எண்ணம் வந்து அரசுக்கு கிடையாது. அந்த சமூகம் பகுதியில் எந்த சமூகம் பகுதியுமே கிடையாது. அவங்களுடைய கவலை என்னன்னு சொன்னால் வந்து பொருளாதார மாற்றங்கிறது முதலாளித்துவ வளர்ச்சி, மூலதன வளர்ச்சி, லாபத்துடைய வளர்ச்சின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி வனங்களை வந்து முதலாளிகள் கையகப்படுத்துறது சுற்றுலாவுக்கோ அல்லது வந்து ஆலை பொருள் உற்பத்திக்கோ அல்லது உயிரினங்களை காப்பாற்றுறோம் சரணாலயங்களை பேர்லேயோ பண்ணுறாங்க. வந்து இது வந்து ரொம்ப தவறான புரிதலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அந்த இந்திய வனத்துறையே வந்து ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இப்போ காடுகளை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது வனத்துறை. காடுகளுடைய கட்டுப்பாட்டை வந்து அரசு கைக்கு கொண்டு வரதாக எடுக்கப்பட்டது வனத்துறை. வனத்துறை மீது மக்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த மக்களை வந்து அது பாதுகாக்கணும்னா பாதுகாக்காது. அது நோக்கம், அவங்களுக்கான நோக்கம் அது கிடையாது. அவங்களுடைய நோக்கம் வந்து வனத்தை பணமாக்குறது, அவ்வளோதான் வந்தது. 2006 நான் ஒரு என் மாடு மேய்க்க போனது கஞ்சா காடு இருந்துச்சு மேகமலை ரேஞ்சில். மாடு அன்னைக்கு 85 பெரியவர்கள் 85 தொழுவடின்னு இருக்கு. தொழுவடியில் மாடு இருக்குல்ல, அங்கே ஒரு கஞ்சா காடை காமிச்சு என்னை கழுத்தில் அறுவாலை கொண்டு வெட்டினாங்க. அதில் எந்த அளவுக்கு செல்வாங்களோ அந்த அளவுக்கு செல்வாங்க. ஆனால் அதே சமயத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உலக சமுதாயத்துடைய நெருக்கடியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நெருக்கடியும் அரசுக்கு எதிராக திரும்புதுங்கிறத மறந்துடாதீங்க. அது வந்து ரொம்ப பலவீனமாக இப்போ தெரியலாம். நிச்சயமாக வந்து அது வந்து மிக பலமான திருப்பத்தை பெறும். இவர் ஒரு டிபாசிட்டாரு, ஒரு டிஎஃப்ஓ சொல்றாரு, அவனை முடினே மாட்டுக்காரனை புடி, அவனை புடி, இவனை புடின்னு அழுத்துறாரு. அவனுக்கு 1 லட்ச ரூபா ஃபைன் போடுக்கிறாரு. 1 லட்ச ரூபா ஃபைன் போடுக்க என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து நாங்கள் 10 வருஷமா அந்த ஏடிஎம்கே ஆட்சியிலையும் எந்த ஆட்சியிலையும் நாங்கள் போய் பார்க்காத மினிஸ்டர்ல, பார்க்காத முதலமைச்சர்ல, பார்க்காத மந்திரில. இன்னைக்கு இயற்கை வனத்தை காப்பாற்று, இயற்கை விவசாயம் பண்ணுக்கிறீங்க. இது இயற்கையினுடைய நாட்டு மாடு இந்த சாணம் தான் முதல் முக்கியமே. இன்னைக்கு இந்த சாணத்தை அழிக்கக்கூடியது இருக்கு. ஒரு கேட்டா ஒரு ரேஞ்சர் சொல்றாரு, ஒரு வழக்கு போடுறாரு, வழக்குல வளர்க்குறாரு, 4 பேர் தான் முதலாளிக்கிறாரு. 388 பேர் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் தர்றேன், இந்த லிஸ்ட் கையில இருக்கு என்கிட்ட. கண்டமனூர் ஜமீன் போட்ட லிஸ்ட் கையில இருக்கு. 2500 ஓட்டு போட்ட பட்டா கார்டு, பட்டா A to Z இருக்காடு என் கையில வச்சிருக்கேன். அந்த பட்டாவெல்லாம் காமிச்சிக்காம நீ ஒண்ணுமே பண்ணாம ஒரு மக்கள்கிட்ட கிராம சபையில் கூட்டத்தில் வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்காம, மக்களுடைய ஒப்பீனியன் வாங்காம நீ வாட்டுக்கு ஒரு புலிகள் சேனலை ப்ரொபோசல் பண்ணேனா அப்ப புலிகளுக்கு முக்கியத்துவமா இல்ல மக்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? இன்றளவும் கூட அரை நாடோடிகளாக வாழ்கிற ஒரு கூட்டம் எந்த ஒரு அரசாங்க திட்டமும் இல்லாமல் இன்று வரை 50% நாட்டு மாடுகளை பாதுகாப்பதில் இவர்களின் பங்கு மிக பெரியது. இடி, மின்னல், மழை போன்ற பேரிடர் காலங்களில் இவர்களுக்கு மரணம் நிகழும் போது எந்த ஒரு அரசாங்கமும் ₹1 கூட இன்று வரை இவர்களுக்கு இழப்பீடு வழங்கியதில்லை. இன்னும் இந்த சமூகத்தால் நெடுஞ்சாலையில் இவர்களின் மாடுகளின் மரணத்திற்கும் கூட எந்த இழப்பீடும் வழங்கவில்லை. ஏன் இவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? ஏன் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? இன்று வரை இவர்களின் எச்சத்தில்தான் நாட்டின மாடுகள் பாதுகாக்கப்படுகிறது என்பதை என்றாவது நாம் உணர்ந்திருப்போமா?
கட்டுத்தரையில் வளர்ப்பவர்கள். இவர்கள் நாட்டின மாடுகளை பாதுகாத்து இன்று வரை அவற்றை விவசாய வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் பொதுவாக மாடுகளை கயிறு கட்டி வளர்க்கும் முறையை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் அதிகமாக சமவெளி பகுதிகளில் வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். எவர்களால் இது அழிக்கப்படுகிறது? 1. ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசின் பால் பொருளாதாரத்தை மட்டும் கணக்கிட்டு நம் நாட்டின மாடுகளை அழிக்கவே ராஷ்டிரியா கோகுல் மிஷன் திட்டம். அந்த வகையில பார்க்க போனா பசுக்கள் மட்டும் இருக்கணும், காளைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த பால் பொருளாதார அடிப்படையில் நோக்கக்கூடிய இந்த நோக்கம் அது ஒரு கேலிக்கிடமான செயல். பல்வகையான பாலூட்டிகளில் இந்த மனிதனும் ஒன்று. இவன் இன்னொரு பாலூட்டியை இது இருக்க வேண்டும், இது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது என்பதை அடிப்படையாக இயற்கை நெறிமுறைக்கு எதுவானது. ஆண் பெண் அல்லது பாலினத்தில் வந்து ஆண் பாலினம் பெண் பாலினம்ங்கிறத அந்த இயற்கை தேர்வுங்கிறது இயற்கை ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கு. அந்த மெக்கானிசத்தில் போய் தலையிடக்கூடாது அப்படின்னு கருதுகிறேன். வந்து நீங்கள் வந்து மனித சமூகத்தில் பெண் சிசு கொலையை கண்டனம் பண்ணிக்கிட்டே மிருக சமூகத்தில் வந்து ஆண் சிசு கொலையை வந்து ஆதரிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? வந்து ஆனால் இந்த நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து காளைகளை ஒழிப்பதெல்லாம் கிடையாது. வந்து தான் அவங்க என்ன கருதுறாங்கன்னா திட்டமிட்ட வகையில் கறிக்கு தேவையான மாடு பிறக்கணும், பாலுக்கு தேவையான மாடு பிறக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. இது வந்து முதலாளியை வந்து இயற்கையை சூறையாடும் அப்படிங்கிறதுக்கான மற்றொரு ஆழமான உதாரணம், தெளிவான உதாரணம். வந்து இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்காலத்தில் பார்க்க இருக்கிறோம். வந்து 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாட்டின இனப்பெருக்க சட்ட மசோதாவை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேரவையில் தாக்கல் செய்தார். இங்கிருக்கும் திராவிட ஆட்சியில் கூட இதே போக்குதான் நீடித்து வருகிறது. பொவைன் பிரீடிங் ஆக்ட் 2019 இனப்பெருக்க சட்டமும் ஒரு வகையில் நாட்டின மாடுகளை அழிப்பதற்கே இருக்கிறது. இதை தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் பால் பொருளாதாரத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறது. ஆனால் இங்கு எது மேய்ச்சல் நிலம் என்கிற வரைபடமே அரசாங்கம் வெளியிடவில்லை. ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கான பயிற்சி முறைகள். 1. மண்ணை குத்துதல். 2. குளங்கள் போன்ற நீர்நிலைகளில் அதற்கான பயிற்சி அளித்தல். வருஷமாக நடத்துகிற வேடிக்கை வந்து பொங்கல் பண்டிகைக்காக நடத்துகிறாங்க. பூச்சொருதல் மாரியம்மனுக்கு வந்து பூச்சொருதல் மூலமாக நடத்தக்கூடிய வேடிக்கையில் முதல் வேடிக்கையாக லால்குடி வேடிக்கை தான் நடைபெறும். இதுக்கப்புறம் தான் தென்னலூர், நார்த்தாமலை இதாட்டம் பூச்சொருதல் வேடிக்கையெல்லாம் நடைபெறுது. இந்த வேடிக்கை வந்து காலந்தொட்டு நடைபெற்று இருக்கு. லால்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக நடக்கிறதா எங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் பத்திரிகை அடித்து முறைப்படி பர்மிஷன் வாங்கி நடக்கிறது இது வந்து 58வது வருஷம் நடத்துகிறோம். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தெய்வ காரியத்துக்காக நடத்தக்கூடிய அந்த வேடிக்கையை வந்து 58 வருஷமாக எந்த தடங்களும் இல்லாமல் நாங்கள் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா மாட்டையுமே தெய்வமாக தான் நினைக்கிறோம். அதுவும் இந்த கோயிலுக்கு விடுற மாட்டை முதல்ல தெய்வமாகவே நினைக்கிறோம். முதலாக தெய்வமாக நினைக்கிறோம். அந்த மாட்டு காலில் உளுந்து கும்பிட்றதுலேருந்து தண்ணி பொம்பளைங்க வந்து தண்ணி ஊற்றி ஆராய்ச்சி கரைச்சி கும்பிடுவோம்.
விடுவாங்க. அதை வந்து நாங்கள் மாடாக நினைக்கிறதால தெய்வமாக நினைக்கிறோம். அவர் வந்து துவங்கி வைக்கிற மாதிரி அந்த சப்பானி கருப்பு வந்து இந்த வேடிக்கையை வந்து நாங்கள் துவங்கி வைக்கிற மாதிரி கருதி தான் அந்த மாட்டை அழைச்சி அதுக்கு மரியாதை செலுத்தி மாலை கட்டி எல்லாமே பண்ணி மாடை அழைச்சி முதல் மாடை அந்த மாட்டுக்கு மரியாதை பண்ணி விடுவோம். அந்த மாட்டை வந்து மாடுபிடி வீரர்களும் சரி எல்லாமே சரி எந்த ஒரு காயமும் ஏற்படக்கூடாது, விழா சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் தான் வாங்கிக்குவாங்களே தவிர அந்த மாட்டை பிடிக்க மாட்டாங்க. அரசாங்கம் நடத்தும், ஆனால் உணவு வசதி கிடையாது, கழிப்பறை வசதியும் கிடையாது. ஒவ்வொரு மாடுபிடி வீரனுக்கும் தேரில் உட்கார வைக்க மாட்டாங்க, தரையில் மட்டும்தான் உட்கார வைப்பாங்க. இப்போ வந்து நான் லால்குடி ஜல்லிக்கட்டுக்கு போய்க்கிருக்கேன். பாரம்பரிய முறைப்படி நடத்துகிறாங்க. ப்ரைஸ் எல்லாம் பெருசாக இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதில் பெரிய சந்தோஷம், ப்ரைஸ் கிடைக்காட்டி நாங்கள் எதுக்கு போகிறோன்னா, ஜல்லிக்கட்டு வந்து அட்டி இல்லாமல் டோக்கன் முறைப்படி வரிசையாக அமுச்சு விட்றாங்க. எந்த இடையூறும் கிடையாது. மாடு ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீயாக போகுது. எப்பயுமே நைட்டு போய் விடிய நிற்கணும். இப்போ நாங்கள் காலையில் தான் 8 மணிக்கு தான் மாடு உள்ளே போகுது. அழகாக செக் பண்ணி டோக்கன் உள்ளே அமுச்சு விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரிசு கொடுக்காட்டி பரவாயில்ல, எல்லா ஊர்லையும் இதே மாதிரி நடத்தணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தள்ளுவாடி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் விரும்புகிறாங்க. தள்ளுவாடி இல்லாமல் இருந்தால் விரும்புகிறாங்க. ரெண்டாவது கமிட்டி வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். டோக்கன் பண்ணாத அவுக்கணும், அப்படி சப்போர்ட் பண்ணணும். இல்லையா மாடை டோக்கன் பிரிச்சுட்டு மாட்டை விரட்டி விட்டுறணும். போங்கடா மாடு அவுக்கணும் போங்கடான்னு. அதே மாதிரி மாட்டுக்கு 3 பேர் தான் உள்ளே வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக மஞ்சள் அது வாரம் போயிட்டே இருக்கும். விஐபி டோக்கன் கொடுக்கக்கூடாது. ஒன்றில் வந்து 500 டோக்கனா 600 டோக்கனோட கொடு. எவ்வளோ டோக்கன் விஐபி டோக்கன் ஒழிச்சுன்னா மாடு வந்து ஆட்டுக்கு போயிட்டே இருக்காது. மாட்டுக்கு தள்ளுவாடி ஓட்டால் மாட்டுக்கும் சிரமம், மனுஷனுக்கும் சிரமம். முதல் நாளே அது படுத்து அந்த மாடு என்னத்துக்காக தள்ளுவாடி ஓட்ட அவுத்தா அந்த மாடு குடிமாடு தான் ஆகும். மாட்டுக்காரன் கொஞ்சம் சிந்திக்கணும். நான் வந்து மைக்கில் பேசுனீங்கன்னா அந்த மைக்கை பிடிச்ச ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி போலையும், மைக்கை கொடுத்துட்டா முதல்வர் போலையும் நிற்பாங்க. டே வாடா, டே போடா. மாடு வளர்க்குறவங்கலாம் இன்னைக்கு பைத்தியக்காரர் போல் இவருக்கு மேலே நிற்கிறவர்கள், பந்தல் நிற்கிறவர்கள் காரியக்காரர் போல். அவன் படிச்சுட்டு ஆகச்சிறந்த வீரர்கள். இதில் ஒவ்வொரு வீரர் நிற்கிறான்னா இன்றைக்கி படித்த வீரர்களும் படித்த காளை உரிமையாளர்களும் விவசாய குடிமக்களை நீ படிக்க வச்சு அந்த உனக்கு இன்றைக்கி காளை வளர்த்து இன்றைக்கி வீதிக்கு கொண்டு வந்துருக்கானா மரியாதை கொடுக்குறதே கிடையாது. கேட்டது வெளியே போயிரு ஊட்டி பண்ண நொட்டுறானே அவ்வளோ கோவில் எனக்கு மரியாதை போயிடு. மாட கூட மோசமா இருக்கீங்களா ஆகிடா கூப்பிடும். என்ன மைக்கு நோட்டி கொண்டாந்து வச்சுக்கீங்க. 40க்குள்ள இருந்தா மாட்டை அங்க கொண்டா சரியா ஒரு மயிறு கொடுங்க. கிடத்தையா 40க்குள்ள இருந்துச்சுன்னா சுத்தி கொண்டா அப்படி அங்க அடி நான் கொண்டு வரேன். உள்ள வரக்கூடாது. ஒரு மாடை வாங்க, ஒரு மாடை விழா கமிட்டி என்ன சொல்றாங்க கேளுங்க. மற்ற மாடை அனுப்பிட்டு வரக்கூடாது. பேர்களை க்ளோஸ் பண்ணியா முட்டாள் அன்பா சொல்லியாச்சு. யோசனை பண்ணாம யாரும் ஆர்குமெண்ட் பண்ண அடிங்க. ஜல்லிக்கட்டு வந்து டிவியில் பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டிவிக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள், மாடு கொண்டு வரவங்க, மாட்டு கூட வரவங்க, இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளவோ பல போராட்டங்கள் பண்ணி ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்துருக்கோம் நம்ம. ஆனால் ஜல்லிக்கட்டை ஏன்டா மீட்டு எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஜல்லிக்கட்டு எடுத்துருக்கு எல்லா ஊர்லேயும். மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற வீரர் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா, மாட்டு எல்லாத்தையும் ரொம்ப கம்மியான மாடாக இருக்கணும்.
சமீப காலமாக வந்து கட்சி ரீதி ஜாதி ரீதியாக வந்து இப்போ டோக்கன் முறைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் ஜல்லிக்கட்டுனா தனியாக விவசாயிகள் நாங்களாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், மாடு வளர்க்குறோம். இப்போ பார்த்தா மினிஸ்டர் மாடு, முதலமைச்சர் மாடுலாம் வருது. முதலமைச்சர் எந்த ஊரில் மாடு மேய்க்கிறாருன்னு தெரியல, ஏன் இவங்களாம் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. விவசாயிகள் மட்டுமே பங்கு பெறக்கூடியதான் ஜல்லிக்கட்டு. இதை வந்து ஒரு கார்பரேட் மாதிரி பண்ணாம ஒரு விவசாயிகளுக்கு 700 மாடுக்கு டோக்கன் கொடுத்தா போதும். அந்த 700 மாட்டையும் சிறப்பாக அடைச்சிட்டு சிறப்பாக வந்துட்டு சிறப்பாக போகும். பரிசை எதிர்பார்த்து யாருமே நாங்கள் ஜல்லிக்கட்டு வர்றது கிடையாது. எங்களுடைய மாடு வந்து இந்த காலத்தில் வந்து பிடி போடாமல் நல்லபடியாக போகணும்னு தான் நாங்கள் வந்து ஆசைப்படுறது. இல்லைன்னா எங்கே வேணாலும் அடைக்கலான்னு ஆசை இருக்குது, டோக்கன் சரியாக கிடைக்கிறது இல்லை. பெரிய பெரிய மாடு விஐபி இவங்கெல்லாம் டோக்கன் கிடைக்குது, எங்கெல்லாம் டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. இது மாட்டுக்கு டோக்கன் கிடைக்கிறது கிடையாது, எல்லா மந்தைகளுக்கும் டோக்கன் கிடைக்கிறது இல்லை. டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போயிட்டு அடைச்சிட்டா பிரச்சனை இல்லை, பரிசோடு போட தேவையில்லை. மாடு அடைச்சோன்னா சந்தோஷமாக திருப்திகரமாக வந்துடும். ஆனால் மாடே அடைக்க முடியாது. சில ஊரில் பார்த்தீங்கன்னா பாதி டோக்கன் விஐபி டோக்கனே கொடுத்துட்றாங்க. ஒரு 200 டோக்கன் வரைக்கும் 150 டோக்கன் வரைக்கும் விஐபி டோக்கன் போது அதுக்கப்புறம் உள்ளூர் பக்கத்தில் வாங்கிக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் லாங்கில் போனால் அடைக்க முடியறதில்லை. விஐபி டோக்கனுன்னு சொல்லி அவங்களே வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் விஐபி டோக்கன்னு சொல்லிட்டு பேரவை சார்பில் அந்த மாதிரி தான் டோக்கன் கொடுக்குறாங்க, கட்சி சார்பில் அந்த மாதிரி டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. போன வருஷத்துலலாம் ஒரு 5 வாடி தான் அவுத்தோம், நிறைய வாடி டோக்கன் கிடைக்கவே இல்லை. இந்த வருஷத்துலேயும் இப்போ ஒரே ஒரு வாடி தான் அவுத்துருக்கோம். 4 வருஷத்துக்கு 2 வாடி தான் அடைச்சிருக்கோம். அடைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. மதுரை அந்த சைட்லாம் ஏற்றி அவுக்கணும்னு பார்க்குறோம், அந்த சைட்லாம் டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. நிறையா வேடிக்கையில் டோக்கன் பிரகாரம் நடக்க மாட்டேங்குது. அட்டியில் போடுறாங்க. அட்டையில் போடுறதுனால மாடு ஒரு 3 மணி ஆகிடுது அவுக்கிறதுக்கு. அதுக்காட்டி மாடு அட்டியில் நின்று அசந்து போயிடுது. டோக்கன் வந்து ஒரு மாவட்ட வாரியாக கொடுத்தாலும் சரி, இல்லை அந்தந்த ஊர்லேயும் ஃபேமஸாக இருக்குது, இந்த மாவட்டத்தில் இத்தனை மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட வாரியாக பிரித்து டோக்கன் கொடுக்கணும். அதுமாரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூடிய ரீசெண்டாக அந்த கோயம்புத்தூர் வேடிக்கையில் டோக்கன் பிரச்சனையால் அந்த வேடிக்கையை தள்ளி போட்டாங்க. டோக்கன் சரியான முறையில் எல்லாத்துக்கும் போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணி ஒரு சில பேரவை சார்பாக போய் போராட்டம் பண்ணி அதை நிப்பாட்டி மறுபடி அந்த காரணத்தினாலே அந்த வேடிக்கையை நின்று மறுபடி தேதி மாற்றி தான் வேடிக்கை நடந்தது. எப்படி ஊருக்கு ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்கோ அதுபோல இந்த ஜல்லிக்கட்டு கிளப் உருவாக்கப்பட்டு அதன் வழியாக அரசு அதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி காப்பீடு செய்து அதை செம்மைப்படுத்துகிற போது இன்னும் எளிமைப்படுத்தணும். இவங்க ஏதோ ஒரு பெரிய அரசு அதிகாரிகள் புருஷவாக்கள் மாதிரியும் மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கும் மருத்துவ அதிகாரிக்கும் கால்நடை அதிகாரிக்கும் ஒரு இடத்துல நடத்தணும்னா 1 லட்சம் லஞ்சம் கொடுத்தா தான் நிகழ்ச்சியை நடத்த விடுவோம் என்பது அவமானம். தச்சங்குறிச்சி கிராமத்தில் இந்த ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று கொண்டிருந்தது. திருச்சி மாவட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வர காளைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். அந்த டோக்கன் வழங்கப்பட்ட காளைகள் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ட் பிளேஸ் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல வந்து எல்லா காளைகளும் தங்கி இருக்கும். அங்கேருந்து வரிசையாக அந்த காளைகள் வந்து ஜல்லிக்கட்டு விழாவுக்கு அனுமதிக்கப்படும். அந்த வருகின்ற காளைகளுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை கால்நடை பராமரிப்பு துறையினால் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த டோக்கன் வந்து சரியான காளை மாடுகள் தான் வருகிறவா என்றும் ஹெல்த் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அந்த கால்நடைகள் ஏதேனும் போதைப் பொருட்கள் ஊட்டு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதா என்பது எக்ஸாமின் பண்ணப்பட்டு அந்த காளைகள் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு அனுமதிக்கப்படுகிறது. காளைகளுடைய கொம்புகள் வந்து கூர்மையாக இருப்பின் அவைகள் தீட்டப்பட்டு தகுதியான காளைகள் மட்டும் உள்ளே ஜல்லிக்கட்டு விழாவுக்கு அனுமதிக்கப்படுகிறது. வயது குறைவாக உள்ள அல்லது கலப்பின காளைகள் எதுவும் வந்தால் அவைகள் வந்து இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்கும், எக்ஸாமின் பண்ணிட்டு அந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்ல ரிஜெக்ட் பண்ணப்படும். உயரம் இந்த இடத்துல வந்து 2.5 அடி அந்த ஹம்ப்ல இருந்து இருக்கணும். அதை எக்ஸாமின் பண்றது வந்து பல்லு வச்சு நாங்கள் வயது வந்து நிர்ணயிக்கிறோம். பல்லு பார்த்து அந்த வயதை நிர்ணயித்து தகுதி இல்லாத காளைகள் ரிஜெக்ட் பண்ணப்படும். மாலைகள் கட்டாம வரணும், பவுடர் போடாம வரணும், இதெல்லாம் தான் நாங்கள் இங்கே மாலைகளோட வந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் இங்கே.
ஒரு காளையானது வாடி வாசலில் வெளிவரும் போது எவர் ஒருவர் காளையின் திமிலை கட்டி அணைக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவராவார். இதில் குறைந்தபட்சம் 20 அடி அல்லது 3 துள்ளல் திமிலை கட்டி அணைப்பவரே வெற்றி பெற்ற வீரராவார். அவ்வாறு திமிலை அணைக்கவில்லை எனில் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இந்த ஊரில் வந்து நல்லபடியாக மாடு பிடிக்கணும். எல்லா பசங்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். எல்லா மாடையும் நல்ல மாட்டையெல்லாம் பிடிப்போம். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஊருக்காரங்க இந்த மாடு உரிமையாளர்கள்லாம் கொஞ்சம் அடிக்காமல் கூட மாடை எங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். அடுத்தடுத்து நாங்கள் மேலும் மேலும் மாடு பிடிக்க நாங்களும் உயிரை பண்ணி தான் மாடு பிடிக்கிறோம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு என்ன ஆகுது இருந்தாலும் அதை நீங்கள் தான் இருந்து எங்கள் கூட மாடு இருந்து ஹெல்ப் பண்ணணும். வாகனம் கொடுத்தப்ப விளையாடுறவங்கலாம் பிடிக்க வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பிஏபிஸ் அரசியல் இந்த மாதிரி வந்து மாட்டை பிடிக்க வரணும்னு சொல்லி தான் வாகனம் கொடுத்தாங்க உள்ளூர் பசங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்களே உள்ளூர்கார பசங்களையும் நல்லா பகச்சிக்கிட்டு தான் வந்திருக்கோம் மாடு பிடிக்கணும்னு. ஏழை பல மாடை பிடிக்கலாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் பழக்கம் ஒதுக்குறாங்க. பொட்டப்பாளையம் கருப்புசாமி கோவில் மாடு, பொட்டப்பாளையம் கருப்புசாமி கோவில் மாடு. தமிழக வாழ்க்கையா கொடியரசு மனு பண்ணு. மாட்டுக்காரன் வந்து மாடை குடிச்சு எங்க உயிர் வளையத்து பண்றான். அவங்க அடிக்கிறாங்கன்னா எல்லாம் பணம் திணறு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வீட்டில் வச்சு ஒருத்தர் போயிடலாம் லோக்கல்ல அவங்க ஊர்லயே. இல்லை அவங்க வந்து எங்க மாடு பாஞ்சா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா என்னன்னு தெரியல. குத்து வாங்குறப்ப மட்டும் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டேங்க. அப்ப நாங்க குத்து வாங்கி நாங்க போய் திருப்பி அந்த மாட்டை அடிக்க முடியுமா? கொண்டு வாங்க, கொண்டு வா. அடிக்காத 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 மாடா இருக்காருப்பா. இப்ப மாடா இருக்காது அடிக்காத. மாடு பிடிச்சா நிறைய நடக்குது. முதல் மாடு பிடிக்க டீமா தான் இறங்க முடியுது. தனியாலாம் இறங்கணும்னா நம்ம திறமைக்கு கட்டுறோம். ஆனா மாடுக்காரங்க வந்து கூட்டமா வந்து உள்ள நிக்கிற எல்லாரும் அடிக்கிறது கட்டுறவங்கள 10 பேர் இறங்கினா மாடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. திறமைக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. எவன் பணம் வச்சிருக்கான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. டோக்கனே அரசியல தான் போயிட்டு இருக்கு. அது வந்து வன்மையை கண்டிக்கத்தக்கது. இது வந்து நானும் ஒரு மாட்டு உரிமையில என்கிட்ட 3 மாடு இருக்கு. என் மாட்டை பிடிச்சா நான் சந்தோஷமா பாராட்டுறேன். நான் இது மாதிரி என் மாட்டை பிடிச்ச 2 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி கூட வாழ்த்து சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் அவனியபுரத்தில் கூட என் மாடு ஒரு மாடு பிடிச்சாங்க. அந்த பையனை நான் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்க சொன்னேன். உண்மையிலே குடியார அடிக்கடி தப்பு மாட்டுக்காரங்க அது அவங்க வந்து உயிரை பணைய வச்சு மாடு விட்டுறாங்க. அவங்களோட திறமையை காட்டுறாங்க. நம்மளோட மாடு திறமை தான் வெளியேற்று. திறமை இல்லைன்னா விட்டு போகுது. மாடு பெருசா மனுஷன் பெருசா ஆட்டம் மனுஷன் தான் பெருசு. அதுக்காக எல்லா மாட்டும் இருந்துட்டு நம்ம மாடு பெரிய மாடு நம்ம மாடு எல்லா மாட்டும் வரணும்னு நினைக்கூடாது. ஒரு குடியான அடிச்சதுனால அவனுக்கு என்ன நினைச்சு மாடு குடிமாடு தானே. அது எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் அடிச்சதுனால அப்புறம் அடிச்சதுனால குடியார இல்லைன்னு சொல்லுவாங்களா? இதை யோசிச்சு பக்கத்தில்
பழங்களை தம்பி விட்டு அது நல்லா அப்படி மாடு அருமையான மாடு. மாடு வெற்றி பெற்றது. மாட்டுக்கு ஒரு வெள்ளி காசு. ராஜேஸ்வரி சொன்னது எனக்கு ஒரு வெள்ளி காசு. மாடுதான் ஜெயிச்சிருச்சு. அப்ப என்னென்ன தவறா வளர்த்த விடுங்க. பரிசு கொடுக்காதீங்க. அந்த மாட்டுக்கு கொடுக்காதீங்க. மாட்டுக்கு பரிசு கொடுக்காதீங்க. திருச்சி மாசிம்பேட்டை வண்டி கருப்பு நிலையம் காலி மாடுமா ஜல்லிக்கட்டு மேலும் ஒரு காலை உரிமையாளர் தெரிஞ்சுக்கணும். மாடு பிடிக்கிறவங்க இருந்தா மட்டும்தான் அந்த மாடு சிறந்த மாடு இல்லையான்னு தெரியும். அது அமைச்சர் மாடா இருந்தாலும் யார் மாடா இருந்தாலும் மாடு பிடிச்சி அடிக்க வராங்க. அப்படிலாம் அடிக்க கூடாது. அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கட்டுக்கே வரக்கூடாது. மாடு ஆளே இல்லாம எப்பா என் மாடை பிடிச்சா எனக்கு பயமா இருக்குமான்னு தெரியல. சும்மா ஆள் வராதுக்கு முன்னாடி பிடிக்க வரதுக்கு முன்னாடி அவுத்துட்டு போகணும். மாடை பிடிச்சா அடிக்க கூடாது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு பேருக்காக அவுக்குறவங்களும் இருக்காங்க. பட் ஆளுங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மாடு அவுத்தாங்கன்னா அடிக்க. எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் பிடிப்படாத மாடு தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. எப்படியாப்பட்ட சிறந்த மாடா இருந்தாலும் சிறந்த பிடிக்காரன்னு ஒருத்தர் இருக்கதான் செய்யறான். அதனால எந்த மாடுமே பிடிப்படாத மாடே கிடையாது. இந்த கை வைக்கிற பழக்கம் இல்லைன்னா மாட்டுக்காரன் வந்து மாட்டு மேல வந்து கரெக்டாக பிடிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணானா பிடிப்படாத மாடு எதுவுமே கிடையாது. எல்லா மாடுமே பிடி மாடு தான். அம்பேத்கர் நகர்லேருந்து மாடு வளர்க்குறேன். நிறைய பிரச்சனைகள் வருமுனே. இது மாடு பிடிச்சா பச்சை மட்டையை பனை மட்டையை தூக்கி அடித்தாங்க. நிறைய பேர் அடித்தாங்க. கீழே உழவு மேலே உழவு. மாடு பிடிச்சா சாதி உதவி அடிக்கிறாங்க. அது எதுனாலும் இப்போ தடுக்க முடியாது. பள்ளியில் சாதி பாதிக்கு சாதி வேறு கலந்து தான் போவான். இவங்க அந்த கெஸ்ட்டு அடிக்கிற கெஸ்ட்டு அதிகமாக திருறது அடிக்கிறது இல்லை. அதிகபட்சமாக அடிக்கிறது அடி வாங்குறது வந்து இந்த ஏரியாக்காரங்க மட்டும்தான் அடி வாங்குறது. ஏத்தில் யாருமே கேட்க முடியாது. ஊர் சப்போட்டோவே வந்து பஞ்சாயத்து வைப்பாங்க. வச்சோன்னே அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்டு வந்துடணும். மாடு பிடிச்சிட்டு அடையாளத்தை அவுத்துட்டோம்னா மாடு கேவலப்படுத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க நினச்சிக்கிட்டுறாரு. இப்போ தெரியாமல் மாடு கட்டிட்டான். அது வந்து இப்போ வந்து பார்த்துட்டு கனிய காசு போட்டு போயிடுவாங்க. போட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு திருவிழா தேதியில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாட்டை வந்து யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா அவருடைய மரியாதை போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இது மாட்டை பிடிக்கிறதுக்கு அவருக்கு மரியாதை போகிறதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியவே இல்லை. மாட்டை பிடிச்சா ஒரு வேளை மாடு வந்து அவமானப்பட்டுக்கணும். என்ன பிடிச்சிட்டா ஒரு மனுஷன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் அவமானப்பட்டுக்கிறான். புதுக்கோட்டை ராவனா ரொம்ப அநியாய மோசனம். புதுக்கோட்டைனாலே அவனுங்க தானே. கட்டப்பா மாடு பிடிக்கணும் ஆடம்பரத்துக்கு கொண்டு வந்து அவுக்கிறது மாட்டை கட்டப்பா டூன்னு சொல்லிட்டு இந்த ராஜான்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்களா. அவரு நல்ல மனுஷன் தான். அந்த கூட வரவங்க தானே கூட. அதாவது எப்படி சொன்னா இந்த மாடு அந்த மாடு சொல்ல முடியல ஒரு தடவை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு தடவை வரும்போது அது வரைக்கும் நல்லா தான் வந்துக்கிட்டு பிடிக்கிறவங்க அடிக்க மாட்டாங்க. ஆளை பார்த்தும் ஒரு சில நேரம் பண்றாங்க. பக்கத்துக்காரன் பிடிச்சிவிட்டான் வெளியூருக்காரன் பிடிச்சிவிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்றாங்க. அது மாதிரி இப்போ ஒருத்தன் ஃபேமஸா வந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படி ஏன் மாட்டை பிடிக்கிறான் இவனுக்கு பிடிக்க மாடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்துல பாக்குறாங்க. நம்ம வந்து பிடிச்சா அடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்களா வரணும். நம்மளா சொல்லி தெரியறது இல்லை. எல்லாம் ஒரு வேடிக்கைக்கு போயிட்டு ரொம்ப இதாக இருக்கணும். ஒரு மாட்டை பிடிச்சிட்டு இந்த மாட்டை இப்படி நீ பிடிக்கலாம் போகலாம் வரலாம் அப்படின்னா வேடிக்கை தாண்டது ரொம்ப சிரமமா இருக்கும் எங்களுக்குலாம். ஒவ்வொரு மாட்டை பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கவங்க மாடு அவுக்காமே இருந்துக்கலாம். தயவு செஞ்சு அவங்க வீட்லயே வச்சுக்கலாம். ஜாதி அல்லது வேறு ஏதோ ஒரு அடையாளத்துக்காக ஒரு வேறுபாட்டை பயன்படுத்தி எல்லாருக்குமான பொதுவெளி அப்படிங்கிறதுல இந்த வெளி உனக்கு கிடையாது அது வேற ஒருத்தருக்கான வெளி அப்படின்னு சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் டேவிட் ஒரு ஆள் மட்டும் 2 பேரும் பிடிக்க கூடாது. திமுக கிளை செயலாளர் நாட்டாளி எளியரசனுக்கு வந்த மாடுப்பா. வல்லம்பூர் பாலராஜ் உடையார் மாடுப்பா. சொட்டு பறந்து அலங்கேர் மாடு பஞ்சாபி பொருளாட்சி செயின்காரி சுத்தூர்மலையா டிஆர் பன்னீர்செல்வம் உடையார் மாடு. இன்னும் உடையார் மாடு, இன்னும் தேவர் மாடு, இன்னும் படையாச்சி மாடு, இன்னும் முத்தரையர் மாடு. அரசாங்கம் நடத்துகிற விழாக்களில் இது போன்ற சாதி பெயர் பின்னொட்டுகளோடு ஒருவருடைய பெயரை அறிவிப்பது இழிவானது. இன்றைக்கு திராவிடியன் ஸ்டேட்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம். இந்த திராவிட மாதிரி முன்மாதிரியான அமைப்பில் ஒருவர் தன்னுடைய சாதி பெயரை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அதை அரசு உடனடியாக தடை செய்யணும். இது எங்கேயோ இட்டு செல்லும். அதுவும் சில ஊர்களில் பட்டியலின பிள்ளைகள் வந்து மாடு விட போனதை மாடு பிடிச்சதை கூட அடிக்கிறார்கள்ங்கிற சூழல் இருக்கிறது. மிக மிக இழிவானது. அங்கே உடனடியாக வந்து வன்கொடுமை சட்டம் பாயணும்.
மாடுகள் விடப்படுகிற போது ஜாதி கலரில் அடையாளம் சூட்டப்பட்டு விடுறாங்க அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அண்மையில் அரசாங்கம் வந்து பள்ளி மாணவர்கள் தங்களுடைய கைகளிலே ஜாதி அடையாளங்களை சொல்லக்கூடிய கயிறுகளையோ பிற அடையாளங்களையோ சூடிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது போன்ற ஒன்றுதான் இதுவும். அங்கே எப்படி கயிறு கட்டுவது ஒரு தனித்த ஜாதி அடையாளத்தை காட்டுகிறது, அதுபோல தான் இந்த மாடுகளுக்கு ஜாதி அடையாளத்தை, ஜாதி வண்ணத்தை கொண்ட கயிறை கட்டுறது, இதெல்லாம் இருக்கு. அது எப்படி கைவிடப்பட வேண்டியதோ அதே போல்தான் இதுவும் கைவிடப்பட வேண்டும். இது யார் செஞ்சாலும் சரி. அப்போதான் இது வந்து ஏற்கனவே ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு பொதுவாக நடக்காம அதுக்குள்ள நிறைய ஒரு உள்ளூர் அதிகார குழுக்களுடைய பிடியில் அது இருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்கிற பட்சத்தில் அதை மேலும் நிறுவக்கூடிய விதத்தில் அல்லது அதை தக்க வைக்கிற விதத்தில் இந்த நடைமுறைகள் இருக்கின்றன. குறிப்பாக அது என்ன செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய அடையாளத்தை ஒரு மாட்டில் சூடி அந்த மாட்டை நம்ம ஜல்லிக்கட்டுக்குள்ள விடுற போது அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. மாடுபிடி வீரர்கள் அனைவராக இருக்கிற பட்சத்தில் அதில் ஒரு பிரிவினை உருவாகிறது. அந்த மாட்டில் இருக்கக்கூடிய அந்த வண்ணத்தோட தொடர்பில்லாத ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு வீரன் அது ஒரு செய்தியாக மாறுகிறது. நீ அதை பிடிக்காத, நீ பிடிக்க வேண்டிய மாடு இல்லை, அது தொட்டா பிரச்சனை வரும், இது இன்னாரோட அடையாளம் என்பதை சொல்லக்கூடியதாக அது இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல மாடு பிடிக்கிறவங்க மத்தியிலேயே அது ஒரு பாகுபாட்டை உருவாக்குறது. ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் நடக்கிற, கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்லப்படுற எந்த விஷயத்தையுமே இந்த விழிப்புணர்வோட நாம் கொண்டு போகிறதுக்கான முயற்சியை எடுத்திருக்கணும். ஏன்னா ஒரு 50 வருடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் நாம் ஒரு தமிழர் ஒற்றுமை, சமூக நீதி, அரசியல் பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மாநிலத்தில், மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா சொரிக்காமிட்டி கிராமம் இது. அந்த பெருத்தில் வால் பிடிச்சி துறையாம் பாரு, அந்த ஆள் அரிஜென்சி விட்டாள் பறையவிடு. அவனு மாடு பிடிக்கிற அழகத்தவனும் அவனும் உயிருக்கு உயிரான நண்பங்க சின்னதுல இருந்த. இது மாதிரி கண்ணுக்கு புலப்படாமல் மிக இயல்பாக கிராமங்களில் நடக்கிற பிரச்சனைகளை கவனத்தில் எடுக்காமல் இருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய, கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. எத்தனை பேர் வந்திருக்கோம் அந்த ஜல்லிக்கட்டில், மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும். ஒரு மாடை விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு மாட்டுக்காரனை குத்திப்பிடுது, அதே இது ஒரு மாடுபிடி வீரனை குத்திப்பிடுது. ஜல்லிக்கட்டில் எத்தனையோ மாடுபிடி வீரர்கள் உயிரிழந்து நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு வீரம் போயிட்டானா அவனுடைய வரலாறே போயிடும். ஒரு தமிழக பாரம்பரிய விளையாட்டை, ஜல்லிக்கட்டுன்ற விளையாட்டை ஊக்கப்படுத்தவே மாட்டாங்க, அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க தவிர ஊக்கப்படுத்தவே மாட்டேன்றாங்க. காரும் பைக்கும் கொடுத்துட்டீங்கன்னா உயிர் வந்துருமா? இன்சூரன்ஸை போட்டு கொடுங்க, கடவுளாக கும்பிடுவோம்னு சொல்கிறோம். ஜல்லிக்கட்டில் மாடு அவிழ்க்கும் போது அதை பிடிக்கிற அந்த மாடுபிடி வீரர்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு மாடு பாய்ந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு காயம் ஏற்பட்டுச்சுனாலே அந்த காயத்தை நல்ல மாதிரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர்ஸோ இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸோ இல்லை எதுவுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. மாடு பாய்ஞ்சிச்சுன்னா போய் மாடு பாய்ஞ்சா அங்கே போய் பருவ வரமா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக போட்டு வச்சிருப்பாங்க. மயக்க ஊசி போட்டு ஒரு ஸ்டிச்சு போடணும் அப்படிலாம் கிடையாது. பல்லு அதுக்குன்னு போட்டு குத்தி அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சுட்ருவாங்க. அதே மாதிரி மாடுகளாக சிவியராக பாய்ஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியாக ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தோம்னா ஆம்புலன்ஸ் ஒரு டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும் தான் இருப்பார். எனக்கு எல்லாம் ஏற்றி அனுப்பிச்சுட்ருவாங்க, இவங்க கொண்டு வந்து இவங்க போட்டுருவாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் யாராவது வர வரைக்குமே எவனும் என்னன்னு கூட எட்டி பார்க்க முடியாது. அதோட நிலைமை தான் இன்னைக்கு மாடுபிடி வீரர்களோட நிலைமை அப்படி இருக்கு. இது மாடுபிடி வீரர்கள் உயிரிழப்பு ஏற்படும் போது அதுக்கான ஒரு இன்சூரன்ஸோ ஒரு காப்பீடோ கிடையாது. ஒரு சட்டம் ஏற்று இந்த காப்பீடு திட்டங்கள், அதாவது அரசு காப்பீடு திட்டம் மாதிரி இந்த மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும்.
கிட்டத்தட்ட ஒரு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 வீரர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடக்குது. 11 மாவட்டத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10,000-15,000 பேர் தான் இருப்பாங்க மாட்டுப்பிடி வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலியமாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னா நாளைக்கு வந்து மாடுபிடி வீரர்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாகவும் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக தைரியமாக வந்து ஜல்லிக்கட்டு களத்தில் இறங்குவாங்க. அவங்களோட குடும்பங்களும் வந்து இது கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஒரு நிலைக்கு போகாமல் இருப்பாங்கன்னு நம்மளோட நம்பிக்கை. மாடுபிடி உயிரிழப்புகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டில் நிறையா சிஸ்டமேட்டிக்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. நிறையா உயிரிழப்புகள் நடக்கக்கூடாதுன்னு இந்த பேரிகேட்டு அந்த மாதிரிலாம் நிறையா ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதையும் தாண்டியும் ஒரு ஏதாவது ஒரு எதிர்பாராதமாக ஒரு 2-3 விபத்துகள் ஏற்படுது. அதையும் தவிர்க்கிறதுக்கான ஒரு இது நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டாக்டர்ல ஒரு டாக்டருக்கு இடத்துல ஒரு 10 டாக்டர் போட்டு ஒரு 2 ஆம்புலன்ஸ் வேடி இருக்கிறப்போ 10 ஆம்புலன்ஸ் வச்சுட்டு அங்கேயே வந்து உயிர் சிகிச்சை எமர்ஜென்சி வார்டு மாதிரி அவங்க ரெடி பண்ணி அந்த ஸ்பாட்லேயே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நிறைய வீரர்களை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். 10 மாடு இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் அடைச்சிருவோம். ஒரு 20 மாட்டுக்குள்ள தான் இருக்க அடைச்சிருவோம். அதனால மாடு பிடிக்கிற கை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ 3 நாளைக்கு முன்னால் கள்ளக்குடியில் மாடுபிடி விழா நடந்துச்சு. மாட்டு வெடிக்க ஒரு மாடு அப்படியே தொடர் வண்டி வருகிறது. காலை வளைச்சிக்கிட்டு தொடர் வண்டியை மறிக்குது. அது மாடு அதற்கு என்ன தெரியும்? அப்போ தன்னுடைய வலது காலாலேருந்து முனைப்பாக அந்த தொடர் வண்டியை போய் மோது அங்கேயே சாகிறது. 90 விழுக்காடு தொடர் வண்டியில் இறந்து போகிற மாடுகள் கடக்கும்போது அவை இறப்பதில்லை. தொடர் வண்டியை எதிர்த்து இவை போராடுகின்றன. ரொம்ப கொடுமையான ஒன்று. அதே போல் இன்னும் புஞ்சை நிலங்களில் திறந்த வெளி கிணறுகள் இருக்கின்றன. இந்த மாடு வேகமாக ஓடும்போது கிட்டத்தட்ட 3 மாடுகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த திறந்த வெளி கிணறுகளை வந்து விழுந்து விட்டன. இன்னமும் இந்த நாட்டில் திறந்த வெளி கிணறுகளை நம்ம வைத்திருக்கிறோம் என்பது இந்த நாட்டுக்கு அவமானம். கம்மியா இருக்கு. எம்எம் நான் விட்டுறாரு 500 அழகுடா அட என்னப்பா அருமையான அழகா லட்சணமா இருக்கு. ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சார்பாகவும் இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னா அரளிப்பாறைங்கிற ஊருக்கு மஞ்சு விரட்டுக்காக இங்கே கொண்டாந்துருக்கோம். இங்கே காலையை கொண்டாந்து அவுக்குறது. இப்போ நாங்கள் வந்திருக்க வந்து வடவன்பட்டியிலேருந்து அரளிப்பாறைக்கு ஊருக்கு ஒரு 18-20 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து கொண்டாந்தோம் அப்படின்னா நடந்து கொண்டாந்த பாதையிலே மாடு வீட்டுக்கு வந்துடும். நாங்கள் ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால ரொம்ப தூரம் மாட்டை நடந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னால கொஞ்சம் தூரம் வண்டியில் கொண்டாந்து மருதிப்பட்டிங்கிற ஊரில் கொண்டாந்து மாட்டை இறக்கியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அங்கே மறுபடியும் மஞ்சள் போய் அவுக்குற இடத்துல பொட்டில் வந்து அங்கேருந்து நாங்கள் அவுத்து விடுவோம். அங்கேருந்து அவுத்துற மாடு திருப்பி மறுபடியும் மாடு எங்கே கொண்டாந்து இறக்குறோமோ அங்கேயே வந்து சேர்ந்துடும். புளியங்குளத்து கடை அப்படின்னா கிட மாடு போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கண்டுலேருந்து வளர்த்து கொண்டாடுறோம். 3 மாதம் கண்டுலேருந்து கொண்டாந்தோம். நாங்கள் வாடி வாசல் அங்கே எங்கேன்னு போய் பார்த்தோம். எல்லாம் டோக்கன் வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. டோக்கன் அதுமாரி வாங்கினாலும் தள்ளுவாடிங்கிறாங்க. அந்த வாடி இந்த வாடி விஐபி டோக்கன் எல்லாம் போக கடைசியில் மாடு அவுக்க முடியாமல் போயிடுது. ரிட்டன் வந்துடுது. நாங்கள் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்லாம் போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தோம்னா எங்கேயும் இந்த வருஷம் எங்கேயும் நல்லபடியாக நடக்கலை. அதனால் பார்த்துட்டு இங்கே அரளிப்பாறை விரட்டுக்கு வந்திருக்கோம்ண்ணே. இனிமேல் வந்து விரட்டிலே வந்து நல்லபடியாக அவுத்துட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கோம்ண்ணே. நைட்டு நாங்கள் இப்போ 9 மணிக்கு அங்கே ஊர்லேருந்து கிளம்புனோம். இப்போ பாருங்கள் மணி 2 மணிக்கு வந்து இறங்கியிருக்கிறோம். இனிமேல் காலையில் தானே மாடெல்லாம் அவுக்கணும்.
24 கிராமம் சார் சேர்ந்து எடுக்கிற ஜவுளி அந்த மஞ்சட்டை வந்து 24 கிராமம் 24 கிராம நாட்டார்களும் கொண்டாடுவாங்க. இது வாடி விரட்டை விட முற்றிலும் மாறுபட்டது. இங்கு எந்த ஒரு மாட்டுக்கும் மாடுபிடி வீரருக்கும் பரிசுகள் வழங்கப்படுவதில்லை. இது இன்னும் பாரம்பரியமாகவே நடந்து வருகிறது. ஒரு மாட்டின் கழுத்து மணியை எவர் ஒருவர் அவிழ்க்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவராவார். அவருக்கு காளை உரிமையாளர் காணிக்கை கொடுத்து அவர் மாட்டின் கழுத்து மணியை மீட்டுக் கொள்வார். இந்த நிகழ்வு சுமார் 1000 ஆண்டுகளாக அரளிப்பாறையில் நடைபெற்று வருகிறது. காலங்காலமா மஞ்சள்ல வந்து கடைசியா வாங்கக்கூடிய வந்து கரும்பு வாழைப்பழம் பறிக்கணும். இத்தனை கரும்பு வேணும்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளவுக்கு நான் கரும்பு தரேன். போதுமா? எடுங்க. நம்ம பகுதியிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தலித் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து வாட வச்சுருக்காங்க. வந்து வாடிக்கும் வச்சுருக்காங்க, வட மஞ்சள் விரட்டு வச்சுருக்காங்க, மஞ்சள் விரட்டுக்கு வச்சுருக்காங்க. வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்ட நெடுமரம் கிராமத்தில் தலித் மக்கள் தங்களுக்கென்று தனித்து மஞ்சு விரட்டு நடத்தி கொள்கிறார்கள். இந்த சமூகம் இன்னும் ஜாதிமயமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் அது. இந்த சமூகத்தில் பல காலம் நாம் வந்து பல சாதி எதிர்ப்பு கருத்துகள் பேசப்பட்டோம். சாதி எதிர்ப்பு கருத்துகள் பேசிய கட்சிகள் ஆண்டும் கூட இங்கே அடித்தளத்திலே வாழக்கூடிய சமூகங்களுக்கு இடையில் இது மாதிரியான விழாக்களை நடத்தி கொள்வதிலே கூட ஒரு பொதுத்தன்மை எட்டப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. நாம் இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் எந்த அளவிற்கு விரைவாக கொண்டு போகணும், அல்லது நாம் இது வரைக்கும் எப்படி கொண்டு போக தவறி இருக்கோம் அப்படிங்கிற பல விஷயத்தை இந்த நெடுமரம் மஞ்சு விரட்டு காட்டுகிறது. பிற்பட்ட அல்லது மிகவும் பிற்பட்ட சாதி பிரிவினர் வாழ்கிற பகுதி அப்படியே தான் இருக்கு, இன்னும் கலப்பே வரல. இந்த மாதிரி விழாக்கள்லையும் இந்த மாதிரி அரசு நிகழ்வுகள்லையும் கூட வரலன்னா எப்படி வர முடியும்? நெடுமரம் மஞ்சு விரட்டில் நடக்கிற இன்னொரு பிரச்சனைனா, அது மஞ்சு விரட்டு அவர்கள் தனியாக நடத்தி கொள்வது என்று முடிவெடுக்கிறதோடு அது நின்றுடலை. என்ன நடக்கிறது என்றால், இதில் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பது, காவல்துறையினரை வந்து குவிப்பது, அது இயல்பாகவே என்ன பண்ணிடுதுன்னா ஒரு திருவிழா மூட காலி பண்ணிடுது. ஒரு மாடு பிடிக்கிறதுக்கான ஒரு விழா, மக்கள் வர்றது இயல்பாக வர்றது, இயல்பாக போகிறது, நீ யார் எந்த ஊர்லேருந்து வர அப்படிங்கிறத போலீஸ் பரிசோதிக்க ஆரம்பிக்கும் போது அது இயல்பாகவே ஒரு அச்சத்தை உருவாக்குறது, கட்டுப்பாட்டை உருவாக்குறது. அது ஒரு ஹாப்பினஸை க்ளோஸ் பண்ணிடுது. இது ஒரு பிரச்சனை. இதில் மாவட்ட நிர்வாகம் ஒரே ஊரில் இருக்கக்கூடிய 2 சமூகங்களையும் நடத்துவதற்கான ஒரு முன்முயற்சியை எடுத்திருக்க வேண்டும், இணைந்து நடத்துவது. அப்படி ஒரு முன்முயற்சியை நடத்தினா ஏதாவது ஒரு ஜாதி கோவித்துக் கொள்ளும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அப்படி நிலைமை இருக்குமானால் நாம் இங்கே இருக்கக்கூடிய பாகுபாட்டு விஷயங்களை ஒழிக்கிறதுல உருவாகிற சவாலுக்கு பயந்து அரசியல் நடத்துகிறோன்றது ஆயிடும். அதிகார சாதிகளை பகைத்து கொண்டால் சிக்கல் வருமோ என்பதனால்தான் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப சீரியஸான முயற்சி எடுக்கப்படாமல் இருக்கிறது. இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அரசிற்கு. அரசியல் இயக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கவனித்து பார்த்து
சின்ன சின்ன ஊர்களில் பெரியார் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு போராட்டம் நடத்துவார். இது மாதிரி இன்னைக்கு சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய இயக்கங்கள் நிறைய இயக்கங்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாமே தமிழ்நாடு அளவில் எட்டக்கூடிய அடையாளம் பெறக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் பேசுகிறார்களே ஒழிய இது மாதிரி சின்ன சின்ன அளவில் சிறு சிறு அளவில் நுட்பமான அளவில் ஊடுருவிக்கூடிய விஷயங்களை கவனப்படுத்துறது, அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கொண்டு போறது, அரசாங்கத்துடைய கவனத்தை இருக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. இது பிரச்சனை தலித்துகளுடைய பிரச்சனையே இல்லை. மாறாக அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுனால இங்கே அவங்க பொதுவாக நடத்தப்படலை, நான் பொதுவாக விடலைங்கிறதுனால தான் அவங்க தனியாக வைக்கிறாங்களே ஒழிய அதனால் அவங்கள சாடுற பிரச்சனையாக அதை நம்ம பார்க்கக்கூடாது. அது வடமஞ்சரத்தில் ரொம்ப பாலிடிக்ஸ் நடக்குது வந்து தலித் சமுதாயத்துக்கு வந்து அந்த மாடுபிடி குழுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்குறதே இல்லை வந்து. ஆனால் வாடி மஞ்சள் ரோட்லேயும் வட மஞ்சள் ரோட்லேயும் வந்து இது ரொம்ப நடக்குது வந்து. விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை அருகாமையில் உள்ள கிரவுண்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி இருக்கும். மேக்ஸிமம் 25, நம்ம 20 அடி தான் வச்சிருப்போம். இன்று பி கொடிக்குளம் மற்றும் தனியாப்பள்ளி கிராமத்தில் மிக பிரமாண்டமான வடமாடு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. மாசி களரி திருவிழாவை முன்னிட்டு இன்று 11 கொண்ட மாடு குழுக்கள் கொண்டு இன்று வடமாடு மூலமும் சிறப்பு திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. சுட்டூர் வட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பித்து இந்த வடமாடு எப்பவும் நாங்கள் இந்த கிராமத்தில் வடம் பனையில் இருந்து வெட்டப்பட்ட அந்த வடமாட்டு திருவிழாவை நடத்துவோம். கொடிக்குளத்தை சேர்ந்த கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் சார்பாக ஆதித்தரமான வேங்கை காலை புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் காளை முட்டியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அரிமளம் அருகே போசம்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 2 காளைகள் களத்தில் விடப்பட்டன. 3 காளைகளை தவிர்த்து மற்ற 9 மாடுகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். இதில் 2 பேர் காயமடைந்தனர். காளை முட்டியதில் பலத்த காயமடைந்த 21 வயது இளைஞர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இப்போ வந்து வடமஞ்சரத்தில் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கோரிக்கைனா வந்து கொம்பு ரொம்ப சீவாமல் இருக்கணும். கண்டிப்பான வந்து முறையில் வந்து ஆம்புலன்ஸில் எல்லா வசதியும் வேணும். ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் தான் நாங்கள் இப்படி எங்கள் ஃப்ரெண்டை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். நான் தான் அவனை ஆம்புலன்ஸில் கடைசியாக கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயில கேட்டது வந்து மாடு பிடிச்சிட்டாளா, அதை மட்டும்தான் கேட்டேன். வேறு எதுவும் கேட்கல. இது மாதிரி மாட்டுக்கு வந்து கொம்பு அதிகமாக சீவுறது இனிமேல் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கொம்பு சீவாமல் கொஞ்சம் இது பண்ணி மஞ்சள் இது ஒன்றுங்க. ஆம்புலன்ஸில் எந்த ஒரு வசதியும் இல்லை. நாங்கள் முதலுதவி எதுவுமே இல்லை. நானும் ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் போனோம். வேறு யாருமே நான் ஒரு நர்ஸு கூட இல்லை அதில் ஆம்புலன்ஸில். கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வசதியே கொஞ்சம் சார். இந்த மாடு வாங்கி நாங்கள் போகாத இடம் இல்லை. நாங்கள் அந்த மாடை பார்த்துக்கிறது ரொம்ப பாடுபட்டான். ஆனால் அவன் இல்லாதது எங்களுக்கு. நான் தான் கந்துடுவேன் அப்பா. என் பிள்ளை வந்த மாதிரி எந்த பிள்ளைகளும் இனிமேல் இழக்கப்படாது. எல்லாமே எந்த இதுவும் இது பண்ணப்படாது. நல்லா இருக்கணும் எல்லா பிள்ளைகளுமே. என் தம்பிக்கு நடந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு
இது யாருக்குமே எந்த தம்பிக்கும் யாருக்கும் அன்னைங்களுக்கும் யாருக்குமே எதுவுமே நடக்கக்கூடாது. அவன் இழந்தது நான் பெரிய இதாக இருக்குது. சாக்குருவி கதறி அழ கேக்குறனே மேடையில வீரமின்னு வீராப்பா அழச்சிகளே படையில போகையிலே பார்க்காம போறீங்களே வடச்ச கஞ்சி ஆறுதையா மகனே தூக்கி கொடுத்த பொட்டு தூக்கமத்து போனேனோ மாட்டுக்கு சாதி வச்சு மந்தைக்கு போனியப்பா தீட்டுக்கு பலியாகி தீ மேல வெந்தியப்பா வாடி வாசல் எல்லாம் வாழ்க்கையத்தான் மூடுதையா எங்க தாலி அறுத்த கூடி சந்தியிலே வாடுதையா ஆட்சி மாறுதையா அரசாங்கம் கூடுதையா பூச்சி புழுவாட்டம் போற உசுறு போகுதையா வடமாட்டு கயிறு இப்போ சுருக்கு கயிறாச்சா புடி மாட்டுக்காரனுக்கு மீச வெறுமயிராச்சா மாட்டுல இறந்தாக்கா மண்ணுதான் மிச்சமையா ஏட்டுல சட்டமில்ல எதுக்கு இந்த வீரமையா ஊரு ஊரா வண்டிகளா 108 வாகனம்மா கொண்டு வந்து நிறுத்தாம கொள்ளி செட்டி ஓடச்சிகளே கொள்ளி செட்டி ஓடச்சிகளே கொள்ளி செட்டி ஓடச்சிகளே